இந்த வெளி உலகத்திற்கு தெரியாத ஒரு புகழ் இந்த தகடூருக்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன். தமிழ்ல சில சொற்கள் ரொம்ப சாதாரணமா நம்ம பயன்படுத்துறோம். சரியா படிக்கலனா என்னங்க சொல்லுவோம்? முட்டாள். அறிவில்லனா மடையன் அப்படிங்கிற சொல்ல ரொம்ப சாதாரணமா பயன்படும். தென் தமிழகத்திலும் பரவலாக சொல்லக்கூடிய இன்னொரு சொல் ஒன்று உண்டு. என்ன தெரியுமா? மாக்கா அப்படின்னு ஒரு சொல் கேட்டிருக்கீங்களா? நம்ம திட்டக்கூடிய ஆகச்சிறந்த தமிழ் சொற்கள் வரிசையில் இருக்கிறது இந்த மடையன், முட்டாள், மாக்கான் என்பதெல்லாம். ஆனா உண்மையிலே இந்த சொல்லினுடைய ஆழம் அது கிடையாது. தேர் போகிற போது அந்த சக்கரத்தை நிறுத்துவதற்கு தன் உயிரை கூட பணயம் வைத்து ஒரு கட்டையை வைத்து முட்டு கொடுக்கிற ஆளுக்குத்தான் தமிழில் முட்டாள் என்கிற சொல் இருந்தது. இந்த ஏரிகள்ல தண்ணி போலனா அந்த மடுவுக்கு உள்ள போய் அந்த தண்ணி அந்த மடையை திறந்து வைக்கும் போது மண் மேல் அடிச்சு உயிர் போனாலும் அதை பற்றி கவலைப்படாத வீரம் மிகுந்தவர்கள் அந்த மடையை திறக்க உள்ளே போவதற்கு மடையர் என்கிற சொல் தமிழிலே இருந்தது. உண்மையிலே முட்டாள் என்கிற சொல்லோ மடையர் என்கிற சொல்லோ திட்டக்கூடிய சொல் அல்ல. இந்த மண்ணிலே வீரத்தோடு இருந்தவர்களுக்கு சொல்லப்பட்ட சொற்கள் இந்த முட்டாள் என்கிற சொல்லும் மடையர் என்கிற சொல்லும். நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன். மடையன் என்கிற சொல்லுக்கும் முட்டாள் என்கிற சொல்லுக்கும் வேர் எந்த ஊரிலிருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் மாக்கான் என்கிற சொல்லினுடைய வேர் உங்கள் தகடூரிலே இருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது என்ற உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அதியமான் முதல் போர் தகடூர் போர் செய்தான். அந்த போரிலே அவனுக்கு தோல்வி. இரண்டாவது அவனுடைய மகன் பொருட்டெழினியோடு மீண்டும் சேரமன்னன் போர் செய்த போது இரண்டாவது போரிலே தகடூரை காப்பாற்றுவதற்காக ஒரு பெரும் வீரன் முன் நின்றான். அந்த படை தளபதிக்கு பெயர் பெரும்பாக்கன். அதியமானால் வளர்க்கப்பட்டவன், அதியமானால் சிறப்பெய்திய பெரும்பாக்கன் என்று அரிசில் கிழார் புகழக்கூடிய பெரிய தலைவன். அவனை பத்தி சொல்லும் போது ஒரு வார்த்தையை அரிசில் கிழார் சொல்றாரு. என்னன்னு 2ஆம் நூற்றாண்டில் எழுதின தகடூர் யாத்திரை சொல்லுது. அப்படின்னா என்னவா? போர்க்களத்துல எதிரியை பார்த்து பொதுவா ஒரு தளபதிக்கு கோபம் வரணும், கண்ணு சவக்கணும், மூச்சு விடணும், பெருமூச்சு விடணும். ஆனால் போர்க்களத்தில் எதிர்க்க இருக்கிற பகைவனை பார்த்து சிரிப்பா ஒருத்தன் சிரிச்சான், அவன் தான் பெரும்பாக்கன் என்று தகடூர் யாத்திரை அவன் பேரை சொல்கிறது. அந்த பெரும்பாக்கனுடைய நினைவாகத்தான் உங்கள் ஊரிலே மாக்கனூர் என்கிற ஒரு கிராமம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. இன்னைக்கும் உங்கள் அதிகப்பாடி என்கிற கிராமத்திலே முதலில் பிறக்கிற குழந்தைக்கு பெரிய மாக்கான் என்றும் இரண்டாவது பிறக்கிற பிள்ளைக்கு சிறிய மாக்கான் என்றும் பெண் குழந்தைக்கு மாக்கி என்றும் பெயர் வைக்கிற வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. மாக்கான் என்கிற சொல் அறிவில்லாதவன் என்ற அர்த்தம் அல்ல. போர்க்களத்தில் எதிரியை பார்த்து பயமில்லாமல் சிரிக்கிற வீரன் மாக்கான் என்கிற பெயரை உங்கள் தகடூர் இந்த தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறது.